Welcome back my dear 10th students. இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, the doctor brings to light the hidden truths. முலன் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண் என்ற அந்த உண்மையை வெளியில கொண்டு வந்தாரு. Many soldiers want her to be punished to death because of gender disparity. நிறைய சோல்ஜர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முலன் தண்டிக்கப்பட வேண்டும், அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முலனுக்கு அகைன்ஸ்டா போர்க்குடி தூக்கிட்டாங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜர் வர்றார். அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். Just then a soldier ran up. Everyone, he called, a surprise attack is coming. அந்த சோல்ஜர் என்ன பண்றாரு, அனௌன்ஸ் பண்றார், ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் இஸ் கமிங். மற்ற சோல்ஜர்கள் எல்லாத்தையுமே அலர்ட்டா இருக்க சொல்றாரு, ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. முலன் heard this from inside her tent. She got dressed and went outside. அப்போ இந்த நியூஸ் எல்லாத்தையுமே முலன் அவளுடைய டென்ட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. கேட்டுட்டு முலன் கெட்ஸ் ரெடி and comes out from her tent to instruct her soldiers. அப்போ முலன் என்ன செய்யறாப்ல அப்படின்னு சொன்னா, ரெடியாகி யூனிஃபார்மோட வெளியில வர்றா, மற்ற சோல்ஜர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறா. To escape from surprise attack. She was not yet strong but stood tall. ஏற்கனவே அவ அந்த ஃபீவர்ல வீக்கா இருக்கிறா. அப்படி இருந்தாலும் அந்த கடமை, அந்த யூனிஃபார்மோட வெளியில வந்து டால் அண்ட் ஜைஜாண்டிக்கான ஒரு பொசிஷன்ல நிக்கிறா. நின்னு தன்னுடைய அடுத்த சோல்ஜர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறா. She told the soldiers where they must go to hide so they could attack when the enemy came. enemy வரும்போது தன்னுடைய சோல்ஜர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து முலன் கொடுக்கிறா. But they must get there fast. ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. அந்த டைமிங்ல வந்து ரொம்ப குயிக்கா வந்து ஒரு டெசிஷன் எடுத்து குயிக்கா போய் என்ன செய்யணும், ஹைட் ஆகணும், மறைஞ்சு நிக்கணும். The soldiers, even those who did not like that their general was a woman, could tell that Mulan knew what she was talking about. ஏற்கனவே மற்ற சோல்ஜர்கள்லாம் ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த அதிருப்தியையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் காட்டிக்கிடக்கூடிய டைம் அது அல்ல. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்துகிட்டு இருக்குது. அப்போ தன்னுடைய ஜெனரல் முலன் என்ன சொல்றாப்லையோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்டிப்பான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்றாங்க மற்ற சோல்ஜர்கள். It worked. The battle was won. It was such a big victory that the enemy gave up at last. Because of her plannings, they got very big victory. வார்ல ஜெயிச்சிட்டாங்க முலனுடைய பிளானிங்ல. அது சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு பெரிய வெற்றி. The war was over and China was saved. You can be sure that after that last battle, no one cared anymore that Mulan was a woman. அந்த வார்ல கிடைச்ச அந்த மிகப்பெரிய வெற்றி, முலன் ஆனா பெண்ணா அப்படிங்கக்கூடிய பிரச்சனையே மறைஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஆனா பெண்ணாங்க கூட பார்க்கல. முலனுடைய டேலண்ட பார்த்து, முலனுடைய பிளானிங்ஸ்னால நீண்ட காலமா இருந்த ஒரு வார் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு மகிழ்ச்சியில அந்த ப்ராப்ளம், முலன் ஆனா பெண்ணா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா?
இப்போ சைனால நீண்ட காலமா இருந்த அந்த வார் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. முலனுடைய பிளானிங்ஸ்ல இப்ப எல்லோருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மற்ற சோல்ஜர்கள் எல்லோருமே முலன் ஒரு பெண் அப்படிங்கறதெல்லாம் மறந்து, அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏன்னா வார்ல மிகப்பெரிய வெற்றி, அபார வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ the emperor was so glad. எம்பரர் எப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். that Mulan had entered the long war. முலன் நீண்ட வார ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டா. he set aside the rule about being a woman. Mulan, stay with me in the palace, he said. முலன்ட்ட கேக்குறாப்ல, முலன் நீ பேலஸ்லயே ஸ்டே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எம்பரர் ரொம்ப ஹாப்பியா கேக்குறாரு. someone as smart as you would be a fine royal advisor. அந்த அரண்மனையில ஒரு ராயல் அட்வைசரா முலன் மாதிரி ஒரு டேலண்டான ஒரு பெண், ஒரு அட்வைசர் அந்த அரண்மனைக்கு தேவை. ஆகையினால ஒரு ராயல் அட்வைசரா நீ பேலஸ்லயே ஸ்டே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி த எம்பரர் என்ன செய்யறாரு, கேக்குறாரு. முலன் bowed deeply. you are too kind, sir, she said. அப்போ ஒரு எம்பரரே அந்த அளவுக்கு பேசும்போது முலன் என்ன செய்யறாப்ல, ரொம்ப பவ்யமா ரொம்ப மரியாதையா என்ன சொல்றாப்ல, you are too kind, sir, but if you please, what I wish most of all is to return home to my family. Sir, I have some responsibilities in my home. I have aged father and 2 little brother, so that I have some responsibility in my home. So to return home to my family, அவங்க வீட்டுக்கு குடும்பத்தோட இருக்கணும்னே அவங்க என்ன செய்யறாப்ல, முலன் ஆசைப்படுறாப்ல. then at least take these fine gifts, said the emperor. emperor சொல்றார், ஓகே, அட்லீஸ்ட் இந்த பரிசுகளையாவது நீ என்ன செய்ய, இந்த கிஃப்ட்களையாவது நீ என்ன செய்ய, எடுத்துட்டு போ. so everyone at your home and village will know how much the emperor of China thinks of you. உன் வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, நீ வசிக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி, உன் மீது இந்த எம்பரர் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு உன்னை நல்ல முறையில் மரியாதை வைத்திருக்கிறார்ங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் இந்த கிஃப்ட்களையாவது நீ என்ன செய்ய, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த எம்பரர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கிஃப்ட் கொடுக்கிறார். யாருக்கு? முலனுக்கு. அப்ப முலன் returned to a village with 6 fine horses and 6 fine swords. இந்த எம்பரர் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னா 6 fine horses and 6 fine swords. இதான் கிஃப்ட். இந்த கிஃப்டோட முலன் என்ன செய்யறாரு, முலன் என்ன செய்யறா, தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போறா. ஓகேவா? everyone cheered that she was safe. cheered அப்படின்னா ஹாப்பி. எல்லோரும் அந்த கிராமத்து மக்களும் சரி, வீட்டுல உள்ளவங்களும் சரி, அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. தன்னுடைய நாட்டுக்கு ஒரு நல்லதையும் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அந்த கிராமத்து மக்களும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி. the person who had saved China was their very own முலன். the great Chinaவை பாதுகாத்தது தனது சொந்த கிராமத்து ஒரு பெண் முலன் அப்படிங்கறத நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப ஹாப்பியா வரவேற்றாங்க. யார? முலனை.